வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில இன்னைக்கு ஜூன் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்திக் வந்துட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாரு. அதே நேரத்துல ரேவதி போயிட்டு நேரா மைதிலிய அந்த முளைப்பாரிக்கு கூப்பிடுறாங்க. மைதிலியும் சரி வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அப்புறமா ரேவதி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட நேரா கார்த்திக் கிட்ட, இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம், எங்களை விட நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல ராஜா அப்படின்னு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இது மாதிரி நான் கோவில் திருவிழாக்களை அதிகம் பார்த்ததில்ல, அதான் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, ஓ அப்படியா? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஏன் இப்படி கேக்குற? ரேவதி சொல்றாங்க, இல்ல ஏதோ பல நாள் பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒண்ணு சேர போகுது, நம்மளால ஒண்ணு சேர போகுது அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரியே இருக்கே, அதான் கேட்டேன். இது கேட்டதோட கார்த்திக் வந்துட்டு ரேவதிய சந்தேகமா பார்க்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, ஒண்ணு இல்லப்பா, சும்மாதான் சொன்னேன். உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய சந்தேகமா பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, நீதான் ராஜி சேதுபதி தாத்தாவோட பேரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தானே இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக நீ இப்படி பாடுபட்டுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா இந்த குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. என்னைக்கு இந்த குடும்பம் ஒண்ணு சேருதோ அப்ப வந்துட்டு நான் என்னோட லவ் உன்கிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு ரேவதி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்ததோட ராஜராஜ கேக்குறாரு, ஈஸ்வரி எதுக்கு இப்ப எல்லாருமே கூப்பிட்ட? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் போறோம். அங்க அந்த பரமேஸ்வரி தேவையில்லாம பிரிஞ்சு குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்ணுவா. பரமேஸ்வரியோட சொந்தக்காரவங்க, அதாவது சென்னையில இருக்க அந்த கார்த்தியோட அம்மா அப்பா எல்லாரும் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால யாருமே போயிட்டு அவங்க கூட பேசுற வேலை வச்சுக்க கூடாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை நீங்க பேசின பேச்சுக்கு மறு பேச்சு நாங்க என்னைக்காவது பேசிருக்கோமா? இங்க பாருங்க, அந்த குடும்பத்துல உள்ள யாரு கூடயும் நாங்க பேசவே மாட்டோம், இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்த. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, அப்ப எல்லாரும் கிளம்புங்க, நான் கொஞ்சம் லேட்டா வரேன். ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா லேட்டா வரேன்னு சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல ரேவதி, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதான் நான் போறேன். உடனே ரேவதியும் சரிம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி நேரா ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியில போறாங்க. அப்புறமா கார்த்திக் அவங்க எல்லாருமே சேர்ந்து நேரா அந்த கோவிலுக்கு போறாங்க. அங்க போனதோட பரமேஸ்வரி பேத்திகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ சாமுண்டீஸ்வரி உங்க எல்லாருமே இந்த அன்னதானத்துக்கு வர வச்சுட்டாலே எனக்கு அது போதும். ரேவதி சொல்றாங்க, பாட்டி நாங்களும் எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும்னு நினைச்சோம், ஆனா அம்மா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் கடவுளா பார்த்துதான் எங்களை இங்க அனுப்பியிருக்காங்க. கடைசி நேரத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா பாட்டி? சித்தி இருக்காங்கல்ல, அவங்களோட முந்தானையில தீ பிடிச்சிருச்சு. இத பார்த்ததோட எங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. யாருமே இல்லாத இடத்துல எப்படி முந்தான பத்திக்கும் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. அப்பதான் ஒரு சாமியாரை வீட்டுக்கு கூப்பிட்டோம். அந்த சாமியார் வந்து விவரத்தை சொன்னாரு. இது மாதிரி ஒரு குறை வச்சிருக்கோம், அம்மன் தானா கூப்பிட்டுருக்காங்க, போறத நிப்பாட்டிட்டது எங்க மேல தப்பு அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதோடதான் நானும் அம்மாவும் வந்துட்டு சரின்னு சொன்னாங்க. எல்லாரும் அந்த முளைப்பாரி எடுக்கிறதுக்கு போகலான்னு சொன்னாங்க. அப்புறம்தான் எங்க எல்லாருக்குமே நிம்மதி அனுச்சு. எப்படியோ பாட்டி கடவுளா பார்த்து எங்களை இங்க அனுப்பி விட்டுட்டாங்க, இதுவே போதும் பாட்டி. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, ஆமா அந்த அம்மன் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு. அப்புறமா தேவதி சொல்றாங்க, பாட்டி உங்க சொந்தக்காரவங்க நிறைய பேர் வருவாங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாம்மா வரேன்னு தான் சொன்னாங்க, கடைசி நேரத்துல ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங்கா, அதனால கும்பாபிஷேகத்துக்கு தான் வருவேன்னு சொன்னாங்க. இந்த முளைப்பாரிக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அன்னதானத்துக்கும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, பாட்டி சொந்தக்காரவங்க இல்லைன்னு ஏன் வருத்தப்படுறீங்க? நான் இருக்கேன், ரோகிணி அக்கா இருக்கா, துர்கா இருக்கா, எவ்வளவு பேர் இருக்கோம். இதை கேட்டதோட பரமேஸ்வரியும், ஆமா
நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க. அப்ப ராஜராஜா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, இந்த குடும்பம் எப்படியாவது ஒண்ணு சேராதா அப்படின்னு நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா ராசராஜா, கவலைப்படாத ஐயா. கண்டிப்பா இந்த அளவுக்கு நம்ம குடும்பம் வந்துருச்சுல்ல, கண்டிப்பா நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கவலைப்படாத ஐயா. இதை கேட்டதோட ராஜராஜாவும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி, இந்த கோவில்ல நிறைய அலங்காரம் எல்லாமே பண்ணியிருக்காங்க, போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வாங்க. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கார்த்திக் நேரா ரேவதி கிட்ட, ரேவதி ஒரு நிமிஷம் இங்க வா. ரேவதி கேக்குறாங்க, சொல்லுங்க. கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, நான் ராஜி சேதுபதி தாத்தாவோட பேரன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? ரேவதி சொல்றாங்க, என்ன, நீதான் ராஜ சேதுபதியோட பேரனா? கார்த்திக் கேக்குறாரு, இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, அத்தையும் சின்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, நான் தான் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு. சோ உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ரேவதி சொல்றாங்க, சேச்சே, எனக்கு தெரியாதே. இதை கேட்டதும் கார்த்தியும் சரி, நான் அது கேட்கலான்னு தான் பார்த்தேன். ரேவதியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்திக்கு ஒரு சந்தேகம், ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, ஆனா வெளியில சொல்லாம இருக்கா அப்படின்னு. அப்புறமா நம்ம பாட்டி வந்துட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, கோவில் அன்னதானத்தை நம்ம குடும்பத்துல உள்ள பேத்திங்க தான் பரிமாறணும் அப்படின்னு நான் சாமி கிட்ட வேண்டிட்டேன். அதனால நீங்க எல்லாரும் போயிட்டு பரிமாறினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம கார்த்தியும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, பாட்டி, அன்னதானம் பண்றதுதான் ரொம்ப பெரிய சிறந்த தானம், அதனால நாங்க பண்றோம் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த விருமனையும் அந்த போலீஸையும் காமிக்கிறாங்க. விருமன் சொல்றாரு, விருமன் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கும் பொழுது பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா விருமனை பார்த்து, என்ன விருமா, நான் அனாதைன்னு சொன்ன பாத்தியா, என் பேத்திங்க எனக்காக அன்னதானம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நைட்டு முளைப்பாரி, நான் ஏதோ அனாதைன்னு சொன்ன, இப்ப என்ன அனாதைன்னு சொன்ன, நீ உன் மூஞ்ச எங்க தூக்கி வச்சுக்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதோட விருமன் செம்ம அசிங்கப்படுறாரு. அப்ப விருமன் சொல்றாரு, ஏய், நீ அங்க போயிட்டு எப்படி கால்ல கையில விழுந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப ரேவதியும் ரோகிணியும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா விருமனை பார்த்து, பாட்டி, இவன் தான் வந்து அப்படி சொன்னதா? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாமா. அப்ப ரேவதி நேரா அவரை பார்த்து, இங்க பாரு, எங்க பாட்டிக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாங்க இருக்கோம். எங்க பாட்டி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்த போறாங்க. சிறப்பா நடத்தி உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆப்பு வைக்க போறாங்க பாரு அப்படின்னு சொன்னதோட விருமன் கோவப்படுறாரு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, எங்க பாட்டிக்கு யாருமே இல்ல, எங்க பாட்டி அனாதைன்னு சொன்னியாமல. பாட்டியா, ஒரு பேத்திக்கு 4 பேத்தியா நிக்கிறோம். 4 பேத்தி, 2 பேரன், அவங்களோட சொந்த புள்ள வரைக்கும் இங்க வந்திருக்காங்க. உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் விருமன் செம்ம அசிங்கப்படுறாரு. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, பாட்டி, இவருதான் அனாதையா நிக்கிறாரு, வாங்க பாட்டி நம்ம போவோம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதோட விருமன் இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. பாத்தியா, எவ்வளவு நக்கலா பேசிட்டு போறத. அப்ப போலீஸ் சொல்றாரு, ஆமா பார்த்தேன், இருந்தாலும் அந்த பரமேஸ்வரிக்கு திமிரு அதிகம். அப்ப விருமன் சொல்றாரு, இதுகளுக்கு சரியான ஆப்பு வைக்கணும். இதுக ரொம்ப சந்தோஷமா அன்னதானத்தை நடத்துதுங்கல்ல, இந்த அன்னதானம் நல்லபடியாவே முடியக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. அப்ப போலீஸ் சொல்றாரு, அன்னைக்கு அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி இருக்கான்னு, அவன் இப்படியே ஈஸியா தப்பிச்சுட்டான். இந்த வாட்டி ஆதாரத்தோட அவனை தூக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அன்னதானம் போடுறாங்கன்னு அந்த சாப்பாடுல விஷத்தை கலந்துட்டு மொத்த எல்லாருமே வந்துட்டு மயக்கமட்டி கீழே விழுந்துருவாங்க. இத வச்சு அந்த குடும்பத்தையே நம்ம அவமானப்படுத்தலாம்ல அப்படின்னு. அப்ப விருமன் சொல்றாரு, இங்க பாரு, அந்த கார்த்திக் சாதாரண ஆள் கிடையாது, எதா இருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவான். அதனால நீ கொஞ்சம் பார்த்து நிதானமா தான் பிளான் பண்ணணும். அதுக்கு அந்த போலீஸ் சொல்றாரு, இங்க பாரு, இந்த பிளான்ல எந்த வித மாற்றமும் கிடையாது, அவனை நான் காலி பண்ணாம விட மாட்டேன். இது கேட்டதோட அந்த விருமனும் சரி, ஓகே, நீ அப்படியே ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போறாரு. அப்ப ஒரு போலீஸ் வந்துட்டு ஒரு தர கூப்பிடுறாரு. அவர் வந்ததோட போலீஸ் அவர் கையில ஒரு பாட்டில கொடுத்து, இங்க பாரு, அங்க சமைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த சாப்பாட்டுல போயிட்டு இத கலந்து விடும். இதை கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம நைஸா கிச்சன் பக்கமா போறாரு. அதே நேரம் நம்ம கார்த்திக் அந்த இடத்துக்கு வராரு. கார்த்திக் வந்துட்டு நேரா அவரை பார்த்து, யார் நீங்க அப்படின்னு கேட்டதோட அவரு சொல்றாரு, இல்ல சார்,
சமையல் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வந்தேன். கார்த்திக் கேக்குறாரு, நீ யாருன்னு சொல்லு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல சார், நான் பார்த்துட்டேன் சார், நான் போறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகுறாரு. இதை பார்த்துட்டு கார்த்திகே சந்தேகமா இருக்கு. யாரும் இல்லாத நேரத்துல எதுக்கு இவரு சமயக்கட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு. அப்புறமா கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போனதோட அந்த ஆளு மறுபடியும் வந்துட்டு அந்த சமையல்ல விஷத்தை கலக்குறாங்க. கலந்துட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு நேரா பரமேஸ்வரி கிட்ட, பாட்டி அன்னதானம் பண்றதுக்காக எல்லாருமே வந்துட்டாங்க, அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. எல்லாரும் வந்துட்டு வரிசையா உட்காடுறாங்க. பாட்டி நேரா ரேவதி ரோகிணியும் கூப்பிடுறாங்க, வாங்கம்மா அப்படின்னு. ரேவதி கிட்ட, ரேவதி நீ போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வாமா. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சமயக்கட்டுக்குள்ள போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா பரிமாறிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கார்த்தி வெளியில போகும் பொழுது அந்த போலீஸ் கிட்ட ஒருத்தர் போயிட்டு நேரா அந்த பாட்டில காமிச்சு, சார் நீங்க சொன்ன மாதிரியே சாப்பாட்டுல கலக்க வேண்டியதை கலந்துட்டேன் அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, சரி சூப்பர், இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருக்க வேணாம், இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொன்னதோட அவரும் அந்த இடத்துல இருந்து போறாரு. கார்த்திக் வந்துட்டு ஒருத்தர் சமயக்கட்டுக்குள்ள வந்ததை நினைச்சு கொஞ்சம் சந்தேகத்திலே இருக்காரு. அப்பதான் கார்த்திக் வந்துட்டு சமயக்கட்டுக்குள்ள இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாரு. சமைச்ச இடத்துல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாரு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு பாட்டில கொண்டுட்டு வந்து அந்த சாம்பார்ல என்னத்தையும் ஊத்துறத நம்ம கார்த்திக் பாக்குறாரு. ஒரு பக்கம் பந்தி வந்துட்டு ரோகிணி ரேவதி எல்லாருமே பரிமாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்திக் அந்த இடத்துக்கு வராரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்க இருந்து ஓடியாடுறாரு. ஓடி வந்து எல்லாரும் சாப்பிட போறாங்க. கார்த்திக் டக்குன்னு தடுக்கிறாரு, யாரும் சாப்பிடாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி நேரா கார்த்திய பாக்குறாங்க. அப்ப அந்த ஊர் தலைவர் நேரா கார்த்திய பார்த்து, என்ன தம்பி, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா தம்பி? கார்த்திக் சொல்றாரு, இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு. இதை கேட்டதோட அவங்க அதிர்ச்சியாகி, என்ன தம்பி சொல்றீங்க, சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கா? என்னால நம்பவே முடியல தம்பி. என்ன தம்பி இவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயத்த சொல்றீங்க? கார்த்திக் சொல்றாரு, ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமயக்கட்டு பக்கமா ஒருத்தர் வந்தாரு. அவர் எதுக்காக வந்தாரு அப்படின்னு நான் சும்மா சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அதுல ஒருத்தர் சாப்பாட்டுல விஷம் கலந்ததை பார்த்தேன். அதனால தான் தடுத்தேன். இங்க பாருங்க, யாரும் இந்த சாப்பாட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு. அப்ப ஒருத்தர் வந்து சாப்பிட்டு ஒரு வாய் எடுத்து வச்சதோட மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு கார்த்திக் அதிர்ச்சியாகி ஓடி போய் அவரை தூக்கி இவரை கொண்டு போய் மூலிகை வைத்தியர்கிட்ட காமிங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, கார்த்தி என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, பாட்டி நம்மளை சுற்றி ஏதோ சூழ்ச்சி நடக்குது, யாரோ அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க பாட்டி. இதை கேட்டதும் பாட்டிக்கும் செம ஷாக்கு. யாருப்பா அப்படி பண்ணது? அப்ப கார்த்திக் சொல்றாரு, பாட்டி கண்டிப்பா இங்க உள்ள யாரோ ஒருத்தவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப விருமன் அந்த இடத்துக்கு வராரு. விருமன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆஹ் ஒண்ணு இல்லையே அப்படின்னு. விருமன் சொல்றாரு, ஏதோ சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன், இதுதான் நீங்க சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்கற லட்சணமா? இப்படி ஊர் பொதுமக்கள் எல்லாரையுமே கொஞ்ச நேரத்துல காலி பண்ண பாத்துட்டீங்க. கார்த்திக் நேரா விருமனை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப விருமன் கேக்குறாரு, தம்பி நீங்க என்ன பார்த்து முறைக்கிறீங்க? நான் தான் உங்களை பார்த்து முறைக்கணும். இங்க பாருங்க, இந்த ஊர் பொதுமக்களோட உயிர் வந்து என்ன சாதாரண விஷயமா போச்சா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண பாத்துட்டீங்க. இவங்க எல்லாருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகிருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க சமைச்சது சரியில்லை, உங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க, இதுல முக்கியமா யாரு உடந்தையா இருந்தாங்களோ அவங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது கேட்டதோட விருமன் திருன்னு முழிக்கிறாரு. அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஐயா கார்த்தி, இப்படி பண்ணது யாருன்னு நீ சொல்லுப்பா, அவங்கள நான் பாத்துக்கிறேன், அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி ஊர் பொதுமக்களோட உசுருல விளையாடுறான், அவனை விடவே கூடாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, பாட்டி அது கொஞ்ச நேரத்துல தெரியும் பாட்டி அப்படின்னு. அப்ப விருமன் இதையெல்லாம் பார்த்துட்டு, ஆகா இவன் கண்டுபிடிச்சிட்டான் போலயே, நம்ம எஸ்கேப் ஆகணும் போலயே அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்திரா, சாமுண்டீஸ்வரி எல்லாரும் இந்த இடத்துக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, ராஜா என்ன ராஜா இங்க பிரச்சனை? கார்த்திக் சொல்றாரு, அத்தை இது மாதிரி நம்ம பரிமாற வேண்டிய சாப்பாட்டுல யாரோ விஷத்தை கலந்துட்டாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஆமாட்ட, அது யாருன்னு தெரியல,
அவங்கள என்ன கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாரா இருந்தாலும் சரி, இப்படி ஊர் மக்களோட உசுருல விளையாண்டுருக்காங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது. இதை கேட்டதும் கார்த்திக் சொல்றாரு, ஆமாத்த, கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், யாரா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. சந்திரா வந்துட்டு நினைக்கிறாங்க, யார் அது இந்த வேலையை பண்ணுது, நம்மளை தவிர்த்து வேற யாரு இந்த பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது அப்படின்னு சந்திரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம கார்த்திகை தெரிஞ்ச போலீஸ் அந்த இடத்துக்கு வராரு. அவரை பார்த்ததோட அந்த விருமன் அனுப்புற போலீஸ் வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. இவர் எதுக்கு இங்க வராரு அப்படின்னு. கார்த்திக் நேரா சரவணனை பார்த்து, இங்க பாருங்க சரவணன், இது மாதிரி நாங்க பரிமாற வேண்டிய சாப்பாட்டுல வேற விஷயங்கள் வந்திருக்காங்க, அது யாருன்னு தெரியல, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, கார்த்திக் இது ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க இந்த வீடியோவை, இந்த வீடியோல உள்ள ஒருத்தன் தான் இதுல விஷத்தை கலந்துருக்கான். ஆனா அவன் இப்ப இந்த ஏரியாவிலே இல்ல, அவன் எங்க போனான்னு தெரியல, யாரோ ஒருத்தவங்க அவனுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அவன் வேலையை முடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். சரவணன் அந்த போட்டோவை பார்த்துட்டு, இவன் ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை கார்த்திக், நான் பாத்துக்கிறேன். நேரா பரமேஸ்வரியை பார்த்து, அம்மா இது மாதிரி ஊர் மக்களுக்கு அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க, ஆனா உங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு யாரோ ஒருத்தவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு காரணமானவங்க யார் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நாங்க சொல்றோம். இதை கேட்டதோட பரமேஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சரவணனை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சரவணனும் சரிங்க மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, எல்லாருக்கும் என் பேத்திக்க கையால அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சேன், கடைசியில இப்படி ஆகிருச்சே. அப்ப கார்த்திக் சொல்றாரு, பாட்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 1/2 மணி நேரத்துல சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துடலாம், நம்ம குடும்பமா சேர்ந்து சமைப்போம் அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, ஆமா வேற வழி இல்லை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா என்னதான் இருந்தாலும் என் பொண்ணுங்க பரிமாறணும் அப்படின்னு இருந்திருக்கு, ஆனா என் பொண்ணுங்க கையால பரிமாற முடியல, அதனால நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்து ஊர் மக்களுக்காக சமைக்கிறாங்க. இவங்க குடும்பமா சேர்ந்து சமைச்சு நேரா பொதுமக்களுக்கு அன்னதானம் பண்றாங்க. இத பார்த்துட்டு பரமேஸ்வரி சாமிய கையெடுத்து கும்பிட்டு, இந்த குடும்பம் ஒண்ணு சேராதா அப்படின்னு ஏங்கி தவிச்சு போயிருந்த, நீ பண்ண ஒரே ஒரு திருவிளையாடல்ல என் குடும்பம் இப்ப ஒன்னா சேர்ந்து சமைச்சு ஒரே கையால இந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பரமேஸ்வரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி அவங்களும் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.